من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை படைத்து சர்வ அதிகாரங்களோடும் உரிமைகளோடும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபீன்கள் அறிஞர்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி நடக்கிறார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் அவருடைய அபிவிருத்தியும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த புனிதமான நாளிலே ஜும்மா என்கின்ற கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய மாளிகையிலே இந்த நாளினுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நேர காலத்தோடு வந்து இங்கு நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறோம். உல தூய்மையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து மறுமையில் உயர்தரமான ஜன்னாவை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குதுபா உரையிலே இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை என்கின்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஒரு சில செய்திகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். சகோதரர்களே, இன்றைய நாளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். சூரியன் உதயமாகி தோன்றுகின்ற இந்த 7 நாட்களிலே தலையாய நாளாக ஒரு சிறந்த நாளாக இன்றைய வெள்ளிக்கிழமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஜன்னாவிலே தோட்டத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழ வைத்ததும் இப்படியான ஒரு வெள்ளி தினத்தன்றுதான். அதுபோன்று இந்த உலக முடிவு நாள் நடைபெற இருப்பதும் மறுமை நாள் நிகழ இருப்பதும் இதே வெள்ளிக்கிழமை நாளன்றுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்றைய நாள் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தலவாத்து சொல்லுகின்ற ஒரு நாளாகும். அதுபோன்று இன்றைய நாளிலே ஒரு நேரம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியார் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை வழங்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தினமும் இன்றைய வெள்ளிக்கிழமை தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல நாளிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய இந்த நாளிலே நாங்கள் எல்லாம் ஒரு புனிதமான இடத்திலே நாங்கள் இருக்கிறோம்.
சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் மனித சமூகம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், முரண்பாடுகள் பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்திலே மிக அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய இந்த புனித மார்க்கமாகும். சகோதரர்களே, ஆனால் இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மனித சமூகம் பலவிதமான பிரச்சனைகளிலே, கொள்கை குழப்பங்களிலே மூழ்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நிற ரீதியாக இன்றைய சமூகம் பிரிந்து காணப்படுகிறார்கள். வெள்ளையர்கள், கருப்பர்கள், பிறப்பு அடிப்படையில் உயர்சாதி, தாழ்சாதி, கீழ்சாதி என்றெல்லாம் சாதி வகுப்புகள் பேசப்படுகின்ற ஒரு காலமாக இன்றைய காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். படிப்பை வைத்து, அந்தஸ்தை வைத்து, அழகை வைத்து நான் தான் பெரியவன், பெருமைக்குரியவன் என்று பெருமை பேசக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 23 ஆண்டுகால பிரச்சாரத்தினுடைய சாராம்சம் இந்த மனித சமூகம் ஒன்றுபட வேண்டும், அவர்கள் பிரிந்து வழிகட்டு நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி, அல்லாஹ்வை வணங்கி, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி சுவனம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்தது மாத்திரமல்லாமல் சகோதரர்களே, அந்த சமூகத்தை அப்படியான ஒரு சமூகமாக மாற்றி காட்டினார்கள். அந்த சஹாபாக்களை நாங்கள் இன்றைக்கும் போட்டுக்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹும் வரணுவாங்க. அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை பொறுத்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை என்ன செய்தார், அவருடைய இபாதாக்களை, அவருடைய ஈமானை பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் என்பவர்கள், அல்லாஹ்வை மறுமை நம்பிய கூட்டம், அவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். சகோதரர்களாக இருக்க வேண்டும். அஸ்லிஹு பைன அகவைக்கும் தொடராக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில், அந்த சகோதரர்களுக்கு மத்தியில், மூமின்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, அவர்களை சரி செய்யுங்கள், அவர்களை ஒற்றுமைப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் சமாதானப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பாஸ்லிஹு நமக்கிடப்பட்ட கட்டளை. 2 சாரார் சண்டை செய்கிறார்கள், மூமின்களிலே 2 ஊரார் சண்டை செய்கிறார்கள், 2 குடும்பம் சண்டை செய்கிறார்கள். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, இதுல குளிர் காய்வது கிடையாது. 2 பேர் சண்டை பிடிச்சினான்னு சொன்னா 2 நல்ல நண்பர்கள், 2 நல்ல வியாபாரிகள், 2 நல்ல குடும்பம், கணவன் மனைவி, இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், பிரச்சனை முரண்பாடு வந்து விட்டது என்று சொன்னால், நாங்கள் அதை எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்ப்புகின்ற காரியங்களை மேற்கொள்ளவே கூடாது. பாஸ்லிஹு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, அவர்களை சூழ்வு பண்ணுங்கள், அவர்களை நீங்கள் சரி செய்யுங்கள். பைன அகவைக்கும், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களை பிரிய வைத்து விடாதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட வேண்டிய ஒரு செய்தி. பிரச்சனை வராமல் இருக்காது, பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையின் பொழுது 3வது தரப்பு செய்ய வேண்டிய காரியத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். நீதியாக, நியாயமாக நாங்கள் அதனை சரி செய்ய வேண்டும். பிரச்சனைகள் வராது என்பது கிடையாது, வருகின்ற பொழுது அதை சரி செய்து அதற்கு பிறகு தொடராக பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியா சமூகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல கோத்திரங்களாக காணப்பட்டார்கள். குறைஷிகள், அவர்கள் பனு பக்கர், பனு கினானா, இந்த
இந்த மாதிரி பல கோத்திரங்களாக மக்காவில் உள்ள காவிரிகள் பிரிந்து கிடந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் 40 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அவர்கள் இருந்த அந்த குல கோத்திர அந்த வெறி அந்த செய்திகளோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பிறகு சரி செய்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வந்ததற்கு பிற்பாடு இவர்களிடம் இருந்த இந்த குணங்களை எல்லாம் இல்லாதொழிக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவில் பார்த்தோம் என்று சொன்னால் அவுஸ் ஹஸ்ரஜ் என்கின்ற 2 மிகப்பெரிய கோத்திரம் இருந்தது. நிறைய கோத்திரங்கள், 2 மிகப்பெரிய கோத்திரங்கள் பரம்பரையாக தங்களுடைய குரோதத்தை அவர்கள் வளர்த்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாம் அவர்களை ஒன்றுபடுத்திய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருகை அல்லாஹ்வுடைய வகையின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமுதாயத்தை, ஒற்றுமை மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறைஷிகள் என்போர் அவர்களுக்கு மத்தியில பல கோத்திரங்கள் இருந்தது. மக்காவில் பல கோத்திரங்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர் இருந்தார். ஒவ்வொரு கோத்திர சேரும் அவங்களுக்கு இடையில உள்ள அந்த மசூரா அடிப்படையில் சில சட்டத்திட்டங்களை வரையறுத்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனால் அடுத்த பல கோத்திரங்களோடு சண்டை சச்சரவில் ஈடுபட்டு வந்தார்கள். அவுஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அவுஸ் என்ற அந்த நபர்களுக்குள் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோடு தங்களுடைய விரோதத்தை காட்டி வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒற்றுமை இல்லை என்று சொல்லுகிறது. இது ஒற்றுமை கிடையாது. இந்த ஒற்றுமை சரியான உண்மையான ஒற்றுமை கிடையாது. அப்ப உண்மையான ஒற்றுமை என்பது இந்த நிற குல இந்த பாகுபாடுகளுக்கெல்லாம் அப்பால் ஒற்றுமைதான் உண்மையான ஒற்றுமை என்பதை இஸ்லாம் நிரூபித்து காட்டியது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியா சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் இருந்த சில பண்புகளை அப்படியே இல்லாமல் ஆக்குகிறார்கள். அவர்களிடம் தங்களுடைய பரம்பரைகளை வைத்து, தங்களுடைய குடும்ப அந்தஸ்தை வைத்து அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற பெருமை பாராட்டி வந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நசபு, அந்த குடும்ப வம்சத்தை வைத்து பெருமை பாராட்டுவது என்பது ஜாஹிலியத்தினுடைய பண்பு இருக்கக்கூடாது, நீங்கள் மோசமான குணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் அதை பார்க்கலாம். குடும்பத்தை வைத்து எங்களுடைய ஃபெமிலி எப்படிப்பட்ட ஃபெமிலி தெரியுமா, எங்களுடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா என்று குடும்பத்தை வைத்து பெருமை பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஜாஹிலியா பண்பு, அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு பண்பு. அதுபோன்று மொழி ரீதியாக பிரிந்து இருந்தார்கள். அந்த கோத்திர தாங்கள் தான் சிறந்த கோத்திரம் என்று ஒரு கோத்திரம் சொல்லும், மற்ற கோத்திரம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அதுபோன்று வேறு ஊரில் இருந்து வந்தவர்களை எல்லாம் ஒரு வகையாக பார்க்கின்ற ஒரு பண்பும் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு ஜாஹிலியத்தினுடைய பண்பு. ஒரு முஸ்லிம் என்கின்ற பொழுது அவரை முஸ்லிமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அவர் வேறு ஊரை சார்ந்தவர், வேறு நாட்டை சார்ந்தவர், வேறு மொழி பேசக்கூடியவர், வேறு நிறத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் ஒரு பொழுதும் ஒரு முஸ்லிம் பார்க்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். அதில் எந்த சிறப்பும் கிடையாது. மொழியிலேயோ நிறத்திலேயோ எந்த சிறப்புமே கிடையாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்ம ஊருக்கு வெளியூரில் இருந்து தொழில் செய்ய வருவாங்க. இவங்களை என்ன செய்வது? இவர்கள் வந்தால் வரத்தான் என்கின்ற ஒரு பார்வையிலே பார்ப்பது. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை வாயிலிருந்து சொல்லாது இருந்தாலும் கூட சில கட்டங்களில் அவருடைய செயற்பாடுகள் அதை நிரூபித்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியத்துடைய பண்பு ஒரு முஸ்லிமாக ஒரு சகோதரராக பார்க்க வேண்டும். அன்சாரிகளுக்கு முஹாஜிர்கள் என்பவர் யார்? மக்காவிலிருந்து வந்தக்கூடியவர்கள். அவர்கள் அங்கிருந்து மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த அகதிகள் தானே. அவர்களை எப்படி பார்த்தார்கள், எப்படி அவர்களோடு பழகினார்கள், இஸ்லாம் அவர்களை எப்படி நெறிப்படுத்தியது, அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்று சொன்னால் நாங்கள்
இஸ்லாம். அவங்கள ஒரு வகையா பார்க்கிறது, நம்முடைய நல்ல கல்யாணங்கள் விருந்துகளுக்கெல்லாம் அவங்கள வந்து என்ன செய்யறத அழைக்கிறத, இந்த மாதிரியான பண்புகள் அவர்களே இஸ்லாமிய குணங்கள் கிடையாது. இது ஜாகிலியா கால அறியாமை கால மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறார், இன்னா கலக்கினாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் நாங்கள் படைத்திருக்கிறோம். சகோதரர்களே, அவங்க என்ன பிறப்பால பெருமை பேசினாங்க, பிறப்பால பெருமை பேசினாங்க, போத்துறோம் எங்களுடைய குலம் எங்களுடைய பரம்பரை அப்படின்னு பேசின சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்றதுனா ஒரு ஆண் ஒரு பெண், வெறும் இந்திரிய துளி. இதுல எந்த ஒரு பெருமை கிடையாது, எந்த ஒரு புகழும் கிடையாது. வஜஅல்னாக்கும் ஷூபன் வ கபாயில் லிதஆரஃபு, அல்லாஹ் சொல்லுகிறார். பல கோத்திரங்களாக பல கூட்டங்களாக குழுக்களாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்களே, இது எதற்காக தெரியுமா? பெருமை பெற்றதுக்கா, சம்பளம் அளிப்பதற்காக இல்ல. லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் செய்து கொள்வதற்காக. நான் இந்த ஊரார், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பழகிறதுக்காக அறிமுகம் செய்யறதுக்காகத்தான் அல்ல. பல கோத்திரங்களாக பல குழுக்களாக ஆக்கியிருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். இந்த அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யாரு? அத்தாக்கும், உங்களிலே இறைவனை அங்கீகரிக்கக்கூடியவர்கள். சொல்லுங்கள், எவ்வளவு அழகான அருமையான வசனம் பாருங்கள். உங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள் யார் தெரியுமா? ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் கிடையாது. BA, MA, PhD இந்த மாதிரி பட்டதாரிகள் அவங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கிறதா? கிடையாது. மொழி ரீதியாக நிற ரீதியாக எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே. இந்த அக்கிரமக்கும் இந்தல்லாஹ் அத்தாக்கும், உங்களிலே அல்லாஹ்வை அங்கிருந்தால் தக்வா இறையச்சம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய வழி நடந்து நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் இறையச்சம் என்கின்ற அந்த தக்வா இருக்குமாக இருந்தால், நாங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவர்கள் சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கு சமூகம் எப்படி இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போட்டு உடைத்தார்கள். லா ஃபضل அரபியின் வலா அஜமியின், அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியிலே எந்த ஒரு டிஃபரண்ட் கிடையாது. இல்லா தக்வா, இந்த இறையச்சத்தை தவிர, இந்த தக்வா என்கின்ற ஒன்றை தவிர வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. மஹாதிகி தக்வா ஜாஹிலியா ஃபதுஹா, அந்த ஜாஹிலியா கால மக்கள் மத்தியில அவர்களுக்கு மத்தியில இருந்த அந்த கெட்ட குணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தங்களுடைய கோத்திரத்தை அழைப்பது, தங்களை சார்ந்தவர்களை அழைத்து சண்டை சச்சரவுகள் செய்வது, தங்களுடைய குடும்பத்தை அழைத்து சண்டை சச்சரவுகள் செய்வது, இதுகளெல்லாம் ஜாஹிலியா பண்பு. ஃபதுஹா, நீங்கள் அதனை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவுஸ் கதர் என்கின்ற கோத்திரம், அதுபோன்ற மக்காவிலே உள்ளவர்கள் இங்கிருந்து ஹிஜ்ரத் என்று மதீனாவிலே வாழ்கின்ற பொழுது முஹாஜிரின் அன்சார் என்கின்ற இரு பேர்களோடு அவர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை சொல்லுகிறார், பிரிவினைக்காக அல்ல, அவருடைய குணங்களை வெளிப்படுத்துகின்ற விதமாக. முஹாஜிரீன்கள் அவர்கள் மக்காவில் இருந்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மதீனா சென்ற கூட்டம். மதீனாவில் உள்ள அன்சாரிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் தங்களுடைய சொத்து பற்றி எல்லாவற்றையுமே அந்த வந்தவர்களுக்கு, அங்கிருந்து மார்க்கத்துக்காக வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மனம் படைத்த மக்களை அல்லாஹ் பாராட்டி சொல்லுகிறார், அவர்கள் அன்சாரிகள், கொடைவள்ளல்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த பேர் ஒரு பிரிவினை பேரோ ஒரு இன குல பேரோ கிடையாது சகோதரர்களே. ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பிரச்சனை வந்த உடனே அன்சாரிகளை சேர்ந்தவர் என்ன செய்கிறார்? ஒரு சஹாபி தங்களுடைய அன்சாரிகளை அழைக்கிறார், அன்சாரிகளை வாங்க அப்படின்னு அழைக்கிறார். இன்னொரு சஹாபி முஹாஜிரிகளை சேர்ந்த ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிரிகளை நீங்க
அழைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எப்படியான ஒரு எந்த பண்புகள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் கண்டித்ததோ அந்த பண்பு இஸ்லாம் வந்ததற்கு அப்புறமாக அது நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டிக்கிறார்கள். இது என்ன பண்பு, இது என்ன செயல்பாடு கூடாது, இதை விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நீங்கள் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யாரும் யாரையும் பெருமை பேசக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்த செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப இந்த முக்கியமான செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித சமூக முஸ்லீம்கள் ஈமான் கொண்டதற்கு பிற்பாடு அவர்களுக்கு மத்தியில் பிளவுகள் வந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். சகோதரிகளே, மிக ஒரு அழகான ஒரு வசனம். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், பிரிவினை என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வஅத்தஸிமு, நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தெரியுமா? பிஹப்லில்லாஹ், முட்டையாக அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லோரும் ஒன்றுபடுங்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, எதில் ஒன்றுபடுங்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகமானவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா சகோதரிகளே? நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாங்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு மத்தியில் விஜயத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத பல காரியங்கள் இருந்தாலும் சரி, பல மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடிய காரியங்களை நாங்கள் செய்தாலும் கூட அதை எல்லாம் நம்ம கண்டுகொள்ளவே கூடாது, சுட்டி காட்டவே கூடாது. நன்மை ஏவி தீமையை தடுக்கிற காரியம் எல்லாம் சமூகத்தை குழப்புகின்ற பிரச்சனைப்படுத்துகின்ற காரியம். அதை ஏன் நம்ம வீண் வம்புக்கு போக வேண்டும்? அவர்கள் அவங்க பாட்டுக்கு இருக்கணும். ஒற்றுமையாக இருப்பது பரலே, ஒற்றுமையாக இருப்பது என்பது பரலே என்று சொல்லுகின்றவர்கள் கூட அல்லாஹ்வுடைய இதே வசனத்தை தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்களே. அல்லாஹ்வுடைய வசனத்தினுடைய அர்த்தத்தை சரியாக மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். எல்லோரும் வட்டியிலே பாவத்திலே மூழ்கி இருக்கிறோமா, அதை பத்தி பேசினா மக்கள் குழம்பி விடுவார்கள். பேசவானா, எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லாம் சீதனம் எடுக்கிறார்களா, பெண் கொடுமை செய்கிறார்களா, அதனால் பேசி நீங்க சீதனத்தை பத்தி பேசி, மகனை பத்தி பேசி, இஸ்லாமிய திருமணத்தை பத்தி பேசி அந்த ஊர்ல குழப்பத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம். ஒற்றுமையாக இருப்பது பாருங்கள். மனிதர்கள் எல்லோரும் நல்ல முறையிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பற்றி பேசி பிரச்சனை ஏற்படுத்தி விட வேண்டாம். ஒற்றுமை பரலு. இப்படி பேசக்கூடியவர்களும் இந்த வசனத்தை தான் சொல்லுகிறார்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, ஒற்றுமை பரலு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அப்படியே சொல்லுகிறார், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ் என்று சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்க சகோதரர்களே. பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. ஊருடைய வளமையை பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மதுஹபுகளை பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நீங்கள் எல்லோரும் எதை செய்து வந்தீர்கள் அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கயிற்றை தான் நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது எது? அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அல்லாஹ்வுடைய வேதம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன். நாங்கள் அதை பற்றி பிடித்தோம் என்று சொன்னால், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது சகோதரர்களே. எந்த கொள்கை சார்ந்தவர்களாக, எந்த ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது சொன்னா எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று நாங்கள் வருவோமாக இருந்தால் என்ன பிரச்சனை ஏற்படும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எவ்வளவுதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் குர்ஆன் சுன்னாவில் ஒன்றுபடுகின்றோமா?
குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்றால் நாங்கள் அதிலே சரணடைகிறோமா? எங்களுடைய பிரச்சனை வருகிறது, இதற்கான தீர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிலே இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இதுதான் சரியான தீர்வு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவு நமக்கு வருகிறதா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. யார் எதை சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய பாணியிலே தான் செல்லுவோம். சமூக ஒற்றுமை, ஊர் ஒற்றுமை, மஹல்லா ஒற்றுமை, இதுவெல்லாம் உண்மையான ஒற்றுமை கிடையாது. இந்த ஒற்றுமை இஸ்லாம் சொல்லவும் கிடையாது. இந்த ஒற்றுமை சொல்லுவதாக இருந்தால் அந்த ஜாகிலியா சமூகம் அப்படித்தான் இருந்தார்கள். குறைஷிகள் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருந்தார்கள். பனு கினானா, பனு பக்கர், அந்தந்த கோத்திரம் அவங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்போ ஒவ்வொரு ஜமாத்தாக ஒவ்வொருத்தராக எங்களுக்குள்ள நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் அது ஒற்றுமை கிடையாது அவர்களே. அல் குர்ஆன் சுன்னாவிலே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய கைத்தை பற்றி பிடியுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தொடராக சொல்லுகிறான். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி இஸ் குந்தும் ஆதான். அல்லாஹ் செஞ்ச ஒரு அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன அருள் செஞ்சான் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லவ பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இக்வானா, அந்த அருளின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். எவ்வளவு அழகான வசனம் பாருங்கள் சகோதரர்களே. நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், ஒருவருக்கொரு வெற்றி கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான். அதன் மூலம் உங்களுடைய நிலை என்ன தெரியுமா? சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். வந்து சபா குப்ரத்தின் மினன்னார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள். பிரிவினையின் காரணமாக நீங்க எங்க போயிருந்தீங்க தெரியுமா? நரக விளிம்பு, அடுத்த 8 நரகம் என்கின்ற லெவல்ல இருந்தீர்கள். பங்கலக்கும் மின்ஹா, அதிலிருந்து நாம் உங்களை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, கலாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்தி லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழியில் நடப்பதற்காக அல்லாஹ் அவருடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார் என்று அழகாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அழகான இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? ஒற்றுமை என்பது சகோதரிகளே வெறுமனே மேலோட்டமாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், அது ஒற்றுமையாக சகோதரிகளே. இஸ்லாமிய அந்த ஒற்றுமை என்பது, அந்த கொள்கையினுடைய ஒற்றுமை என்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவுடைய ஒற்றுமை என்பது, அது உண்மையான ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், ஒரு ஒரு சகோதரனுக்கு இன்னொரு மூமின் அவன் ஒரு உடம்பை போல. ஒரு உறுப்புக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால், ஒரு வலி ஏற்பட்டால் எல்லாமே சேர்ந்து அதை அனுபவிக்கிறது. ஒரு கட்டிடத்தை போல என்று இன்னொரு உதாரணத்தை நபிகளார் சொன்னார்கள். கற்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் ஒரு கட்டிடமாக மாறுகிறது, அப்படி இருக்க வேண்டும் மூமின்கள். சகோதரிகளே, வெறுமனே நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் கொள்கை ரீதியாக உள்ளம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் சகோதரிகளே. ஒரு முஸ்லிம் எங்கே ஒரு நாட்டிலே அடிபடுகிறார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் இங்கு எங்கிருந்தாலும், எத்தனை நாடுகள் கடந்திருந்தாலும் நாங்கள் துடிக்கிறோம் என்று சொன்னால், முஸ்லிம் அடிபடுகிறான் என்று நம்முடைய மனசு துடிக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஒற்றுமை. அப்படிப்பட்ட ஒற்றுமையை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகளை புரிந்து கொண்டு நல்ல உண்மையான இஸ்லாமிய சமூக ஒற்றுமையுடைய யதார்த்தத்தை புரிந்து அந்த அடிப்படையிலே, அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு சொன்ன ஒரு செய்தி, தரக்கு ஃபீக்கும் அம்ரை, உங்களுக்கு மத்தியில் 2 விடயங்களை நான் விட்டு செல்கிறேன். நான் தவில்லோ பிமா தமசத்தும் பிஹிமா, அதை நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள். கிதாபுல்லா வ சுன்னத்தி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை. இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம்
வழிகேட்டிலே செல்ல மாட்டீர்கள், நேர்வழியில் தான் இருப்பீர்கள். இந்த 2 காரியங்களைத்தான் நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொல்கிறார்கள், தரக்துக்கும் ஃபீ பஹ்ஜத்தில் பைதா, வெள்ளை வெளிர் என்ற ஒரு பிரகாசமான ஒரு மார்க்கத்திலே நான் உங்களை விட்டு செல்கிறேன். லைலுஹா கநஹாரிஹா, அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய இரவும் பகலாகத்தான் இருக்கும். அந்த மார்க்கத்திலே இரவாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதுவும் பகலாகத்தான் இருக்கும். இரவு என்பதே கிடையாது, இருட்டு என்பதே கிடையாது. அவ்வளவு தெளிவான அழகான வெளிச்சமான ஒரு மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்கள் எதற்காக பிரிந்து கிடக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? யூத கிறிஸ்தவர்கள் பல கூட்டங்களாக பிரிந்ததை போன்று என்னுடைய சமூகமும் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். இந்த 73 கூட்டத்திலே ஒரே ஒரு கூட்டத்தை தவிர குல்லுகும் பின்னால், அனைத்து கூட்டமும் அனைத்து பிரித்தாக்களும் நரகத்திலே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த ஒரு கூட்டம் யார்? 99 கூட்டத்தை, அந்த 72 கூட்டத்தை பற்றி கேட்கவில்லை. அந்த ஒரே ஒரு வெற்றி பெற்ற கூட்டம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம் வாஸாபி, நானும் எனது தோழர்களும் இந்த ஜமாத், நானும் எனது இந்த ஜமாத்தும் இன்றைய நாளில் எதில் இருக்கிறோமோ அதிலே யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை தவிர அனைத்து பிரிக்காக்களும் நரகத்திலேதான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முன்னறிவிப்பை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய ஒற்றுமை எல்லாம் மார்க்கத்திலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும். குர்ஆன் சுன்னவுடைய நிழலிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எங்களுக்கு மத்தியில் உள்ள எங்கள் உலகளாவிய ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் அழகான முறையில் தீர்த்துக் கொள்ளலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒருவர் தவறு செய்தால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை நாங்கள் மன்னித்து அதை மறந்து விட வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, அதை நான் மன்னிச்சுட்டா நான் மறக்க மாட்டேன். சகோதரிகள், அது கிடையாது. நாங்கள் ஒரு சண்டையோ ஒரு சச்சரவு ஒரு முரண்பாடு, அதை பிறகு நாங்கள் ஒற்றுமையாக போறதுக்காக வேண்டி அதை மன்னிச்சிட்டோம்னு சொன்னா அதை அப்படியே உள்ளத்திலிருந்து தூக்கி வீசி விட வேண்டும். அது உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நான் மன்னித்து விட்டேன் ஆனா குரோதத்தோட இருப்பேன், அந்த எதிர்ப்போடு தான் நான் வாழுவேன் என்றால் அது சரியாக வராது சகோதரர்களே. எனவே நாங்கள் காணுகின்ற பொழுது மற்றைய முஸ்லீமை நல்ல உள ரீதியாக அவனை சந்தித்து சலாம் சொல்லி சிரிக்கக்கூடிய ஒரு பண்பு நமக்கு உருவாக வேண்டும் சகோதரர்களே. கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் அது சரியாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிளவுகளின் காரணமாகத்தான் இன்று முஸ்லீம் சமூகம் சின்னாபின்னமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் கிள்ளுக்கீரைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சதிகளும் எல்லா சக்திகளும் முஸ்லீம்களுக்கு எதிராக திரளக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். இன்றைக்கு 150 கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். ஆனால் அதற்கு அந்த மனித சமூகத்திலே 2/3 பங்கு முஸ்லீம்களாக இருந்தும் கூட சகோதரர்களே, உலகத்திலே இன்றைக்கு முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய இந்த சமூக அமைப்பை நாங்கள் பார்க்கிறோமா இல்ல? சிந்தித்து பாருங்க. ஏன், என்ன நடக்கிறது? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பு செய்து விட்டு சென்றார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லீம்களை எல்லா சக்திகளும் தாக்குவார்கள். எப்படிப்பட்ட தாக்குதல் தெரியுமா? ஒரு உணவு தட்டை நோக்கி பல நாள் பட்டினியாக கிடக்கின்ற பிராணிகள் எப்படி விரைந்து அதை உண்ணுவதற்காக வருமோ அதுபோன்று முஸ்லீம்களை தாக்குவதற்காக, முஸ்லீம்களை அழிப்பதற்காக அந்நிய சக்திகள் திரண்டு வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா, அதிகமாக இருப்போமா? நபிகளை சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் பலம் பெற்றிருப்பீர்கள். உங்களுக்குள் ஒற்றுமை இருக்காது, உங்களுக்குள் உடன்பாடு இருக்காது, நீங்கள் பிரிந்து கிடப்பீர்கள். கடலில் இருக்கின்ற நுரைகளை எப்படி ஒரு அலை அப்படி அடித்து செல்லுமோ அது போன்று அதிகமாக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக எல்லோரும் கிள்ளி பார்ப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கான காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக பற்று வகுன் என்ற நோய். அந்த வகுன் என்ன தெரியுமா? அது உலக பற்று, உலகத்தை பற்றிய ஆசை மனித உள்ளத்திலே குடிகொண்டு விட்டால் மறுமை பற்றிய சிந்தனை அப்படி எடுபட்டு விடும். கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பார்கள் சோர்களே. மரணத்தை பற்றி ஞாபகம் இருக்காது. அப்படி வந்தா கூட மௌத்து வந்துடக்கூடாது. வாழ வேண்டும், நீடூழி காலம் வாழ வேண்டும், இந்த உலகத்தை கட்டி ஆள வேண்டும். நான் சம்பாதித்த சொத்துக்களை நான் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆசை மனிதனுக்கு நான் என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய படைப்பில் அல்லாஹ் என்னை படைத்தவருடைய நோக்கம் என்ன? என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? என்னுடைய கபருக்காக நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கின்ற சிந்தனை, மறுமை சிந்தனை எதுவும் இருக்காது சோர்களே. மனிதர்களுக்கு மத்தியில் உப்பு துன்யா, இந்த உலகத்தை ஆள வேண்டும், மௌத்தாகி விடக்கூடாது, மரணம் வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த மனோநிலையைத்தான் மனிதர்கள் வாழ்வார்கள். அப்படியான ஒரு காலம் வந்துவிடுமாக இருந்தால் மனித சமூகத்தை, முஸ்லிம்களை எல்லோரும் தாக்குவார்கள், எல்லோருமே எதிர்ப்பார்கள். அவர்கள் பலமற்றிருப்பார்கள், ஒற்றுமை இல்லாமல் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த முன்னறிவிப்பை நாங்கள் கவனத்திலே கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தில், அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கலிமாவிலே நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோமாக இருந்தால் அந்த ஒற்றுமை யாராலும் சீர்தூக்க முடியாது, அதை யாராலும் உடைக்க முடியாத சகோதரர்களே. அப்படியான ஒரு பலம் அதன் மூலம் ஏற்படும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த பிரிந்து கிடந்த சமூகத்துக்கு மத்தியிலே உருவாக்கி சென்றார்கள் என்றால், அந்த வேதத்தை சுமந்த நாங்கள், அந்த சுண்ணாவை சுமந்த நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய குரோதங்கள், எங்களுடைய பதவி பட்டங்கள், பெருமைகள், எங்களுடைய இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையுமே மன்னித்து அல்லாஹ்வுக்காக மறந்து குர்ஆன் சுன்னாவிலே ஒன்றுபடுவோம் என்று நாங்கள் வந்தோம் என்று சொன்னார். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த மார்க்க ரீதியான எந்த பிரச்சனை வந்தாலும், இருக்குதா இல்லையா, சுன்னாவா பிதாவா, ஹராமா ஹலாலா, குர்ஆனை பிரட்டி பார்ப்போம், ஹதீஸை பிரட்டி பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸுடைய அந்த அறிஞரிடத்திலே சென்று நாங்கள் தேடி பத்துவா கேட்டு பார்ப்போம். அவங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு அழகான ஒற்றுமை வரும் சோழர்கள், எவ்வளவு அழகான ஒன்றுபடலாம். இதுதான் நிலையான ஒற்றுமை. இப்படி ஒன்றுபட்டோம் என்றால் இதுதான் நிலையான ஒற்றுமையாக இருக்கும் சோழர்களே. எதிலே ஒன்றுபட்டோம் என்பதில் தான் அந்த ஒற்றுமை உண்மையானதா போலியானதா? எதில் ஒன்றுபட்டோம்? எதற்காக ஒன்றுபட்டோம்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒன்றுபட்டோம் என்றால் அதை யாராலும் அதை தகர்க்க முடியாது. வெறுமனே இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்றை அடைவதற்காக நாங்கள் ஒன்றுபட்டோம் என்று சொன்னால், அல்லது போலியான ஒரு ஒற்றுமையின் பக்கம் நாங்கள் சென்றோம் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவை தூக்கி வீசிவிட்டு ஊர் ஒற்றுமை பரம்பரையாக செய்து வந்த இடத்துல நாம் ஒன்றுபடுவோம், மதுகபில ஒன்றுபடுவோம், தரீக்காவில் ஒன்றுபடுவோம், சிறுக்கு விஜயத்தில் ஒன்றுபடுவோம். இப்படி ஒன்றுபட்டோம் என்று சொன்னால் நபிகளார் சொன்னார்களே, இந்த குல்லுகும் பின்னால் எல்லா 72 கூட்டமும் நரகம் என்று சொன்னார்களே, இல்லா வாஹிதா, ஒரே ஒரு பிரிக்காவை தவிர, அது அலைகளையும் வாசாபி, நானும் என்னுடைய தோழர்களின் இன்றைய நாள் எதில் இருக்கிறோமோ அந்த மார்க்கத்தில் இருப்பவர்களை தவிர என்று சொன்னார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒன்றுபட்டு எங்களுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே நாங்கள் உறுதியாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றி உண்மையான உள்ளபூர்வமாக உள்ளத்தோடு ஒன்றுபடக்கூடிய நல்ல மக்களாக, முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.